ஹாய் மை குக்கீஸ், நான் உங்கள் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக் வேர்ல்ட். எல்லோரும் எப்படிரா இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ இன்றைக்கி வந்து வாண்டட் பை த மாஃபியாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு பிஎல் லவராக இருந்தால் மட்டும் இந்த கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேக் குக் பிலீவராக இருந்தால் மட்டும் பாருங்கள். சரி, ஓகேடா, எதுவும் பேசாமல் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் லிசன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து அப்படி உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் தான் ஒரு கராஜ் மாதிரி இருக்குது. லிட்ரலி லைக் ஒரு மேன்ஷனில் இருக்கிற ஒரு கராஜா. அங்கே வந்து ஒரு பர்சன் தான் இன்னொரு பர்சனை போட்டு அவ்வளோ வெறி கொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் அவங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டுருக்கு, ரத்தம் அவ்வளோ கொடமாக ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. பட் அதெல்லாம் அவங்க கண்டுக்காமல் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லைக் அரகண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஒத்தா என்னடா நினச்சிட்டு இருந்தேன்? இந்த கோட்டையை கட்ட எனக்கு 15 வருஷம் ஆச்சு. நீ வந்து நீ பிசாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவியா? என்னை என்ன சொம்பன்னு நினச்சியா? ஒத்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான் அப்படி லிட்ரலாக அப்படி அழுதுகிட்ருக்காங்க. ஜியோன் என்னை மன்னிச்சிருங்க, நான் பிள்ளை குட்டிக்கார். ஜியோன் என்னை மன்னிச்சிருங்க. உனக்கு தான் நான் எல்லாமே பார்த்து செஞ்சேன் இல்லைடா, அப்புறம் எதுக்குடா அவனுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன்? இல்லை ஜியோன், நான் காசுக்காண்டி தான் போனேன், என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா, அதெல்லாம் என்னோட அகராதியிலே கிடையாது. என்ன அவனை மாதிரி நினச்சியா? மன்னிப்பு கேட்டோடனே உடனே மன்னிக்க? பாடி கார்டு அப்படின்ற மாதிரி கூப்பிட, அந்த பாடி கார்டு தான் ஒரு கன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. உனக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே. இதில் மொத்தம் 2 புல்லட் இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு புல்லட்டை நீ ஷூட் பண்ண. ஒரு வேலை அது ஷூட் பண்ணி ட்ரிகர் ஆகி என் மேலே பட்டுருச்சுன்னா த லாஸ் இஸ் மைன் அண்ட் த வின்னர் இஸ் யூ. ஒரு வேலை அந்த புல்லட் நான் எடுத்து ஷூட் பண்ணும்போது ஷூட் ஆச்சுன்னா த வின் இஸ் மைன் அண்ட் த லூஸ் இஸ் டெத். புரிஞ்சுதா? அண்ணா ஜியோன், புரிஞ்சுதா? புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படி இந்த கன்னை எடுக்க, ஃபஸ்ட்டு அந்த புல்லட் அப்படியே எடுத்து ட்ரிகர் பண்ணி ஷூட் பண்ண, கன்னை குட்றா. கன் இப்போ என் கையில், என்னால் இப்போ முடிஞ்ச செகண்ட் புல்லட்டையும் என்னால் ஷூட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை என்ன திரும்பி நம்பி கொடுக்கறதுக்கு நான் என்ன சொம்பையா? ஒத்தா குட்ரா கண்ணை. இப்போது அப்படி தான் அந்த பர்சன் வந்து அதெல்லாம் கேட்காம செகண்ட் புல்லட்டையும் ஷூட் பண்ணால் அதுலேருந்து புல்லட் வரல. பாடி கார்டு அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த பர்சன் கூப்பிட, திரும்பி அந்த பாடி கார்டு வந்து ஒரு கன் கொடுக்குறாங்க. பட் இந்த டைம் வந்து அந்த கன் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. இப்போ அப்படியே தான் அந்த பர்சன் என்ன எதுலாம் கேட்காம நெத்தி போட்டுலே டப்புன்னு ஷாட் வைக்க, அந்த பர்சன் அப்படியே அங்கேயே ஸ்பாட் அவுட். இந்த இதை அப்படியே கடைசி விட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணி விடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் திரும்ப, ஜங்க், ஓகே எதுக்குடா நீ இவ்வளோ இது பண்ணுற? ஃபஸ்ட்டு வந்தோடனே போட்டு முடிச்சிருக்க வேண்டியதானே? இல்லை ஜுங்கி, நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி லாயலாக இருந்தானேன்னு ஒரு காரணத்துக்காக நம்பினேன். பட் எவனை நம்புறதுனே தெரிலடா. டே ஜங்குக்க, என்னை நீ நம்புறேல, உன்னை நம்பாமல் எப்பட்றா? அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ட்ரக் டீலிங் இருக்குது கிளப்பில், நம்ம கிளப்பில். ஓ சரி சரி சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க? வயசு பார் ஏறிக்கிட்டே போகுது. என்னடா வயசாகுது சார்? உங்களுக்கு வயசு இப்போ 30 சார். என்னடா 30 தான்டா ஆகுது, மிஞ்சி போனால் 32 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யாரையாவது பார்க்கணும், ஃபீல் பண்ணணும், லவ் பண்ணணும். நீ இந்த மாதிரி ஒரு இதில் இருந்துக்கிட்டு லவ் உனக்கு கேட்குது, அதெல்லாம் என்னை பார்த்துட்டு வராமல் இருப்பாங்களா? உனக்கு தான் அந்த லீனா இருக்காலடா, அந்த இது மாதிரி வாயில் நல்லா வருது இவங்கி. சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ இவங்கியும் ஜங்குக்கும் அப்படி அங்கிட்டு போக, இப்போ அப்படி இங்கிட்டு கட் பண்ணி இந்த சீனை காமிச்சோன்னா, நம்ம டேங் தான் போட்டு சிஸ்டமில் போட்டு திடீர்னு திட்டிகிட்ருக்கார். லைக் லிட்ரலி என்ன சொல்கிறது, இந்த கூகுள் அப்படியே ஏதோ அரைச்சி குடிச்சிருவார் போல். ஜங்குக் யாருன்னு ஃபுல்லாக தான் மைண்டுக்குள்ளே கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. அதே தான் அவர் பிடிச்ச என்ன ஏதுன்னு அப்படியே ஒரு கொஷினை டிஃப்ரெண்ட் வேறு அப்படியே கேட்கவும், இப்போ ஐயோ எனக்கு தானா வலிக்குது, யாரா நீனோ அப்படின்ற மாதிரி இருக்க. இப்போது மிஸ் ரோஸ் தான், டே என்னாச்சு, தலைவலிக்குதா? ஆமாம் மிஸ் ரோஸ், உனக்கு காஃபி கொண்டு வர சொல்லவா? எனக்கு காஃபி பிடிக்காது, எனக்கு டீ தான் பிடிக்கும். எனக்கு டீ சொல்கிறீங்களா?
ஓகே ஓகே டே. நீ ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. நெக்ஸ்ட் வீக் கிளப்புக்கு போகணும். அங்கே நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் உனக்கு அந்த இது ஆரம்பிக்குது. ஓகே மிஸ் ரோஸ். அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே தான்டா 1 வீக் அப்படியே கிட்டத்தட்ட அப்படி ரேப்பிடாகவே ஃபாஸ்ட்டாக இப்போது 1 வீக் கழிச்சு தான் ஒரு காரை தான் காமிக்கிறாங்க. அது பிஎம்டபிள்யூ கார், ஒரு பிளாக் கலர் கார். அந்த காருக்கு முன்னாடி ஒரு லேம்போகினி, அந்த லேம்போகினிக்கு முன்னாடி 3 பிளாக் கார்ஸு. அதே மாதிரி அந்த பிஎம்டபிள்யூக்கு பின்னாடி ஒரு லேம்போகினி, அந்த லேம்போக்கு பின்னாடி 3 கார்ஸ். லைக் லிட்ரலி ஒரு 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 பாடி கார்டு அவ்வளோ செக்யூரிட்டியோட போக இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே அந்த கிளப் முன்னாடி வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, கால் அடி எடுத்து வைக்க அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே அப்படியே வான்னு பார்க்குறாங்க. அந்த பர்சன் எப்படி வியர் பண்ணியிருக்காங்கன்னா, லிட்ரலி ஃபுல் கவர்டான ஒரு கோட்டு, பிளாக் கோட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிளாக்கில் கூலர்ஸோடு அப்படியே இறங்க எல்லோரும் த கிரேட் ஜான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி நேராக உள்ளே போக பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது, செக்யூரிட்டியில் பலமாக இருக்குது. இப்போ அப்படியே தான் உள்ளே போய் அந்த டீலிங்ஸ்லாம் பேசிகிட்ருக்க. இப்போ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பர்சன் அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஜங்குக் தான் அப்படி பார்க்குறாரு. யார் அது அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு பர்சன் தான். லைக் என்ன சொல்கிறது, அவ்வளோ செட்யூசிவாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் என்ன சொல்கிறது, மாஸ்க்லாம் வியர் பண்ணி அந்த ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறது, ரிவீலிங்காலாம் இல்லை, பட் பார்க்க டீசெண்டாக இருக்குது. அப்படி செட்யூசிவாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்க இப்போ ஜங்குக் தான், ஹே அது யார், பாடி கார்ட் அப்படின்ற மாதிரி கூப்பிட, எஸ் சார் அது யார், அது சார் தெரியல, கால் த மேனேஜர். ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தான் அந்த பாடி கார்ட் திரும்பி போய் மேனேஜரை கூப்பிட, இப்போ மேனேஜர் தான் வந்து, சார் எப்போ சார் வந்தீங்க, உங்களோட யூஷுவல் செலவா, இல்லை அது யார், சார் அது நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற பொண்ணு. ஓ ஓகே ஓகே, பேர் என்ன, கிம் டேஷி. ஓகே ஓகே, என்ன விஷயம், சார் அது ஏதோ பார்ட் டைமாக டான்ஸிங்க்கு மட்டும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சேர்ந்தாங்க, இன்றைக்கி தான் சேர்ந்தாங்க. ஓ ஓகே ஓகே, விஐபி ரூம் கூப்பிட்டா வருவாங்களா, அதான் ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குல்ல சார். ஆமாம், நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மேபி நான் கூப்பிட்டு பார்க்குறேன் இல்லை கூப்பிட்றேன், அவன் வரணும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் இப்படிலாம் கூப்பிட தானே செய்வாங்க சார். இருந்தாலும் ப்ரைவசி, என்னடா ப்ரைவசி, சார் நான் கூப்பிட்றேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போது அந்த மேனேஜரும் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டேன். ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக் வந்து ஒரு விஐபி ரூமில் தான் உட்காந்துருக்காரு. லைக் என்ன சொல்கிறது, அந்த ரூம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. வெளியிலேருந்து பார்த்தா அந்த ரூம் தெரியாது, பட் உள்ளேருந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் பார்த்தா எல்லாமே தெரியும். இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படி என்ன சொல்கிறது, அந்த ஒரு கவுச் மாதிரி இருக்குது, லாங் கவுச், ஒரு எல் ஷேப் கவுச்சு, அதில் அப்படியே தான் லெக்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்துருக்கா. எப்பவுமே அப்படி தானே உட்காந்துருப்பாரு, அது மாதிரி உட்காந்துருக்க. இப்போது டோர் நாக் பண்ணிட்டு தான் ஒரு பர்சன், ஸோ மை கம்மன் அப்படின்ற மாதிரி கேட்க, கமன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். அப்படியே தான் அந்த பொண்ணு போகுது உள்ள. இப்போது அப்படியே தான்டா உள்ளே போனதுக்கப்புறம் தான், எதுக்கு இந்த மாஸ்க்கு, அது என்னுடைய சேஃப்டி மெஷர்ஸ்க்கு ரிமூவ் பண்ணேன். என்னது ரிமூவ் பண்ணுன்னு சொன்னேன், சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அப்படி அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஐஸ் வியர்ட் ஆகுது. ஒரு மாதிரி வைடன் ஐஸில் பார்க்க லைக் என்ன சொல்கிறது, அழகில் மயங்கி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பார்க்குறாரு. உன் பேர் என்ன, கிம் டேஷி. ஓ கிம் டேஷி, இந்த ஒர்க்குக்கு எதுக்கு வந்த, பார்ட் டைமாக ஒர்க்குக்கு நான் வந்தேன். ஓ அப்படியா, ஏன் பார்ட் டைமாக வேறு எதுவும் ஒர்க்கும் இல்லையா, இல்லை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், அப்பா அம்மா கஷ்டம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால் இது மாதிரி வர வேண்டியதாகிடுச்சு. ஓ அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்பா நார்மலான ஒரு எம்ப்ளாயி தான், ஸ்டாஃபாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்ன நீ தமிழ் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற, அது இல்லை, நான் இப்படித்தான் பேசி இப்படி தான் எனக்கு பழக்கம். ஓ ஓகே ஓகே, பரவாயில்ல, பார்க்க அழகாகவே இருக்க. என்னது, அழகாக இருக்கேன்னு சொன்னேன். தேங்க்ஸ் சார். சார்லாம் வேணாம், நீ ஜங்குக்னே கூப்பிடு. ஓகே ஜங்குக். என்ன டேஸ்டி, அது அப்பா அம்மா சேர்ந்தே வச்சாங்க. ஓகே ஓகே. எங்கே நீ இருக்க,
அண்ணா நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்லையா? அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா புசானில் இருக்காங்க. நான் சியோலுக்கு படிக்க வந்தேன். இந்த ஒர்க்கு நீ பண்ணுறேன்னு தெரியுமா? அது தெரியாது. தெரியாம தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அது கொஞ்சம் கஷ்டம்னால கேட்க தயக்கம் இல்லை இருக்குல்ல. ஓ, சரி சரி, கவலைப்படாத. ம் ஆ ஓகே. எதுக்கு என்ன அழைச்சிங்க? ஓ, எதுக்கு அழைப்பாங்க? எதுக்கு கூப்பிடுவாங்க? ஆ, நான் டான்ஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம் ஆமாம், டான்ஸ் பண்ணுறதுக்கு தான். என்ன, நீ எப்படி டான்ஸ் பண்ணுவ? இல்லை, எனக்கு எல்லா டான்ஸும் வரும். கிளாசிக்கல் ஆயிடுச்சு, ஃபோக் ஆயிடுச்சு, ஃப்யூஷன் ஆயிடுச்சு. என்ன எல்லாமே அறியும். ஓ, மலையாளமா நீனு? இல்லை இல்லை, எனக்கு இப்படித்தான் தமிழ் தெரியும். ஓ, சரி சரி. ஓகே, டான்ஸ் ஆட பார்ப்போம். ஓகே. மியூசிக்கு என்ன மியூசிக்கு? நான் போடுறேன், அப்புறம் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மியூசிக்கை போட, நம்ம டே தான் அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, என்ன சொல்கிறது, செட்யூசிவாகவும் சரி, ஒரு மாதிரி ஹாட்டாகவும் சரி, அப்படி டான்ஸ் பண்ண. இப்போ ஜங்குக் தான் அப்படி, என்ன சொல்கிறது, தலைவன் அப்படியே டே அப்படியே ஃபுல்லாக ஒரு அணுவாக ரசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம டே தான் இது மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டே ஆடிட்டுருக்காரு. இப்போ டான்ஸ் ஆடி முடிக்க, நல்லாவே டான்ஸ் ஆடுற பேபி கேர்ள். என்னது என்னது? பேபி கேர்ள் சொல்லக்கூடாதா என்ன? அப்படி எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுள் கிடையாது. கூடிய சீக்கிரம் கம்ஃபர்டபுள் ஆக்கிவேன், ஓகேவா? சரி அப்படின்ற மாதிரி டே சொல்லி முடிக்க, இப்போ அப்படியே தான் அந்த ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் தான் வருது. ஹலோ, இந்த வரேன் இங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே அங்கேருந்து கிளம்ப. இப்போ ஜங்குக்கு தான் கிளம்புறதுக்கு முன்னாடி டேயோட ஹேரை பேட் பண்ணி கொடுத்து, டோன்ட் வரி பேபி கேர்ள், ஓகேவா, டேடி வில் பி பேக். நான் வந்தால் மட்டும்தான் எதுக்குனாலும் நீ ஓகே சொல்லணும், புரிஞ்சுதா? புரியும்னு நினைக்கிறேன். யாராவது கூப்பிட்டாங்க, இந்த மேனேஜர் சொன்னான்னா உடனே எனக்கு கால் பண்ணு, புரிஞ்சுதா? இந்தா என்னோடய கார்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஜங்குக்கு ஒரு கார்டு கொடுக்க, நம்மகிட்டே அதை வாங்கிக்கிறாரு. ஓகே, எப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வருவீங்க? அச்சோ, என்ன டேடிக்கு வெயிட் பண்ணுறியா என்ன? இல்லை அப்படி இல்லை, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து கிளம்ப போட்டே தான் நேராக ஒரு உமன் வாஷ்ரூம் தான் போகிறாரு. அங்கே போயிட்டு தான், ஹலோ, என்ன பார்த்தீங்களா? டே, எப்போ என்னடா என்ன மாதிரியா ஆக்டிங் பண்ணுற? ஜாக்கு நிறுத்துடா, என்னமோ ஆக்டிங் பண்ணதை பார்க்காத மாதிரியே தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலி நம்ம ஜாக்கும் வந்து இந்த மிஷனில் வந்து இருப்பார். இப்போ அப்படி தான் ஜாக் வந்து பேசிகிட்டு இருக்க. சரி, அப்பாட்ட கூட. ஹலோ டே. அப்பா, ஆக்சுவலி ஒரு பாதி தான் ஏதோ என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு, ஏதோ ஃபோன் காலில் அவன் போயிட்டான். பரவாயில்ல டே, அவன் கிட்ட போனதே பெரிய விஷயம். ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு கூடிய சீக்கிரம் எப்படியாவது அவன்கிட்ட நெருங்கி எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்றேன். ஓகேட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்பா, மிஸ் ரோஸ்ட்டை கொடுங்க. எதுக்கிட்டே? ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது அந்த இதில் தான் மைக்ரோ அந்த இதில் தான் பேசிகிட்ருக்காரு. இப்போது நம்மகிட்டே தான், ஹலோ மிஸ் ரோஸ், எப்படி நீங்கள் அந்த ஹை ஹீல்ஸை போட்டு நடக்கிறீங்க? அடே, இது பேசுறதுக்காடா கூப்பிட்டேன்? ஆமாம் மிஸ் ரோஸ், ஆக்சுவலி ஹேண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு எப்படி தான் வந்து போட்டு நடக்கிறீங்களோ. அடே, இதெல்லாம் ஈஸி தான்டா. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுக்க போகிறேன்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? கூடி சீக்கிரம் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சொல்ல, இப்போ அப்படியே தான்டா, லைக் லிட்ரலி ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆயிடுது கண்டினியூஸாக நம்ம ஜங்குக்கு வந்து வெனஸ்டே ஃப்ரைடே சண்டே இந்த 3 டேவும் 3 வீக்ஸாக கண்டினியூஸாக நம்ம டேவை பார்க்க வந்திருப்பாங்க. நம்ம டே வந்து டேஷியோட போர்ட்ரேட்டில் வந்து டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜங்குக்கு வந்து ஃப்ளர்ட் பண்ணால் அதுக்கு வந்து ஒருமே தெரியாத அப்பாவி மாதிரி ஒரு இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி பண்ணியிருப்பார். இப்போ அப்படியே அந்த கிளப்புக்கு தான் ஒரு லேம்போகினி தான் வருது. லைக் என்ன சொல்கிறது, ஒரு பிங்கிஷ் லேம்போகினி ஒரு ஈவினிங் டயத்தில் இருக்கும். ஒரு பர்சன் தான் அப்படியே அந்த கிளப்குள்ளே வர, அங்கே அந்த கிளப்பில் பார்த்தா யாருமே இல்லை, அந்த மேனேஜர் மட்டும் தான் இருக்க. ஏன் மேனேஜர் இங்கே வாடா, ஏ அப்படின்ற மாதிரி இந்த பர்சன் கத்த.
மேடம் மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயோ அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியும்ல. ஏய் நிறுத்துடா. யாரா அந்த டேஷி? அவளை கூப்பிடுறா. லீனா மேம் ப்ளீஸ் பிரச்சனை வேணாம். டே நான் கூப்பிடுன்னு சொன்னேன். நான் யாருன்னு தெரியும்ல. த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ் பார்க்ஸ் ஒன்லி டாட்டர். என்னை பற்றி தெரியும்ல, கூப்பிடுறா அவளை அப்படின்ற மாதிரி கத்த. இப்போ டேஷி தான் அப்படியே நடந்து வராங்க. ஆக்சுவலி டே தான் அப்படியே டேஷியோட போர்ட்ரேட்டில் நடந்து வர. ஏய் எதை காட்டிடி நீ மயக்கன? ஹலோ நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ப்ராப்பராக ஒழுங்காக பேசுங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. ஹே உனக்கு என்னடி ரெஸ்பெக்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹலோ கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், இல்லைன்னா நான் எதுனாலும் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்குது. என்னடி நான் யாருன்னு தெரியுமா? இது மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு என்னை பற்றி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ டேஷியோட முடியை பிடிச்சி அப்படியே இழுக்க. எதுக்கு என் முடியை பிடிக்கிறீங்க? விடுங்க மிஸ் லேனா. உனக்கு என் பேரை சொல்கிறது கூட தகுதிமாயிருல்ல, நீ எதாவது சொல்ல வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் லீனா டேயோட ஹேரை பிடிச்சி அப்படி கிராப் பண்ணிட்டு போக, இதெல்லாம் அந்த மேனேஜர் பார்த்துட்டு நேராக கால் தான் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. இப்போது அப்படி தான் லீனா தான் அவர் ரூம் கூட்டிகிட்டு போய் டேஷியை அப்படியே கீழே தள்ளி விட. எதுக்கு என்ன தள்ளி விட்டீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? ஹேய் யாரை பார்த்தா அறிவில்லைன்னு கேட்குறா? உனக்கு தாண்டி அறிவில்ல. நானே ஜங்குக்கை கஷ்டப்பட்டு அவனை கரெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நீ இப்படிங்கிறதுக்குள்ள நீ அவனை வந்து கொத்திட்டு போயிட்டா. எதை காட்டி நீ மயக்கனா? உன் பியூட்டியை பார்த்தா இல்லை உன் பாடியை பார்த்தா? ஹலோ இப்படி அசிங்கமாக பேசுகிறத நிறுத்துங்க. எனக்கும் பேச தெரியும். நோ யுவர் லிமிட்ஸ் லீனா. நான் திரும்ப சொல்கிறேன், உனக்கு என்னோடய பேர் சொல்கிறது கூட தகுதி இல்லை. மிஸ் லீனா நீங்கள் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நிலையிலே உங்கள் ஸ்டேட்லேயே இல்லை. என்னடி உன் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் திரும்பியும் லீனா டேஷியோட ஹேரை கிராப் பண்ண. என் முட்டியை விடுங்க, வலிக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ லீனா தான் அப்படி கன்னத்திலே டேஷி அப்படி ஸ்லாப் பண்ண. நம்ம டேஷியாக அப்படி திரும்பி எந்திரிச்சிருப்பாங்க, அப்படி கீழே அப்படி டே விழுந்துடுற. லீனாவோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் தான் அப்படி டேயோட சீக்ஸில் அப்படி இருக்கும். ஒரு பர்சன் தான் அப்படியே டோரை உடச்சிட்டு வராங்க. இப்போ லீனா தான் யாரும்மா நீனு அப்படின்ற மாதிரி திரும்ப. ஜங்குக்கா இங்கே பாரு ஜங்குக்கா அவன் என்ன பண்ணான்னு. ஏச்சா தள்ளுறி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஜங்குக்கு வந்து லீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுற. லீனா போய் ஒரு கவுச்சில் தான் போய் கீழே உருண்டு விழுந்துற. டிஷி உனக்கு எதுவும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலைங்க, ஒன்றும் ஆகலை ஜங்கு. ஒரு நிமிஷம் திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம டேஷியோட கன்னத்தில் அப்படியே அந்த கை விரல் பதிஞ்சிருக்க பார்த்து, இங்கே பார் லீனா, நீ பொண்ணாக இருக்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்கள் அப்பா மேலே இருக்கிற மரியாதைக்காக தான் உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு தாட்டி என்னோட டேஷி மேலே கை பட்டுச்சு, உன் கையை நான் கண்டிப்பாக உடச்சிருவேன். புரியும்னு நினைக்கிறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? அது ஜங்குக்கா, அவ தான் என்னை உன்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டா. போடி மயிறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே நேராக போக. இல்லை விடுங்க ஜங்கு, நான் நடந்து வரேன், அவங்க இதுக்கும் கோவப்படுவாங்க. இப்போ ஜங்குக்கு தான் அதெல்லாம். இங்கே பாரு, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன், நீ அமைதியாக வர. ஆனால் ஜங்கு அமைதியாக வான்னு சொன்னேன். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக்கு தான் அவரோட காருக்கு தூக்கிட்டு போக. இப்போது காரில் தான் நம்மகிட்டே அப்படியே ஒழுங்காக சிட் பண்ண வச்சுட்டு நேராக அவரோட மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது லீனா தான் அப்படி கதறிக்கிட்டு இருக்கீங்கிட்டு, ஜங்குக்கா என்னை விட்டுட்டு போயிட்டு எங்கள் அப்பாட்டு சொல்லி தாரா அப்படின்ற மாதிரி தான் லீனா அப்படியே புலம்பிகிட்டு இருக்க. இப்போ அந்த மேனேஜர் தான் மேடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷையாக வந்து மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க. என்னடா வேணும்? பண்ணி. என்னது பண்ணியா? சார் அது ஃபன்னு சார், ஃபன்னி. அதுதான் இங்கிலீஷ் பிள்ளைல, அதனால் அப்படி பேசுது. ஓகே மேடம், நான் கார் வந்துருச்சேன், நீங்கள் போங்க. போடா பண்ணு. சார் ஃபன்னு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்கே ஒரு கூத்தடிச்சிட்டு இருக்க. இப்போ ஜங்குக்கு தான் நேராக மேன்ஷனுக்கு போய் தான் பாஸ் பண்ண. இப்போது மேன்ஷனில் தான்டா லைக் யாருமே இல்லை அந்த மேன்ஷனில். நம்மகிட்டே தான் அப்படியே திரும்பி தூக்கிட்டு போக. ஜங்குக் நீங்கள் இறக்கி விட்டா நான் நடந்து வருவேனே. இல்லட்டே நான் உன்னை தூக்கிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்குக்கோட ரூம் கூட்டிகிட்டு போய் தான் ஜங்குக்கு அப்படியே டே உட்கார வைக்க.
ஆ, எனக்கு இந்த ட்ரெஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு தான் நேராக ஒரு வார்ட்ரோபை திறக்க லைக் ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது பிளாக் அவுட்ஃபிட்ஸாக இருக்குது. ஒரே ஒரு டிஷர்ட் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக ஒரு ஒயிட் டிஷர்ட்டு, ஒரு ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்க. இந்த பாட்டம் வியர் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து கொடுக்க, அதை எடுத்து பார்க்குறாரு நம்மகிட்டே. திருப்பி திருப்பி பார்த்துட்டு வாஷ்ரூம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஓகே, நான் போயிட்டு வரேன். டேஷி, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வெளியே இருக்கேன். ஆ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ரூமை விட்டு வெளியே போயிட. இப்போ நம்மகிட்டே தான் நேராக பாத்ரூம் போயிட்டு ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணேன். ஹலோ, இந்த ட்ரெஸ்ஸை நான் ரிமூவ் பண்ணேன்னா எப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணேன்? அதை சும்மா நீ பட்டன் மாதிரி இது பண்ணேன்னா அது நின்றுக்கும். கண்டிப்பாக மாட்ட மாட்டேன்ல. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். ஜாக்கு, அதெல்லாம் மாட்ட மாட்டேடா போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆச்சு? எப்படி அவன் உன்னை தூக்கிட்டு வந்தான்? அது ஏதோ ஒரு இதில் தூக்கிட்டு வந்துட்டான். உனக்கு வலிக்குதா அவன் அடித்தது? வலிக்குது. ஆமாம், என்ன பண்ணுறது, சப்புன்னு அரைஞ்சிட்டாடா. அவனை சும்மா விட்ட நீன்னு? நான் மட்டும் ஏதாவது லீனாக பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக ஏதாவது நடந்திருக்கும். அதனால் விடு, சிம்பத்தியாவது க்ரியேட் ஆகட்டும். அவன் கிட்ட க்ளோஸ் ஆகும்போது தான் அவனோட டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரிய வரும்டா. உனக்கு எதுவுமே தெரிய மாட்டுது லூசு பயலே. சரி எதனாலும் அவனை விட்டு தள்ளியேட்டே. ஓகே ஜாக், ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே தான் நம்மகிட்டே அப்படியே வாஷ்ரூம் போய்ட்டு அப்படியே என்ன சொல்கிறது, ஹேர் லாங்காக தானே வச்சுருக்காரு, அது கொண்ட மாதிரி போட்டு நம்மகிட்டே தான் வெளியே வர. இப்போது ஜங்குக் தான் வந்து என்ன சொல்கிறது, பெட்டு மேலே வந்து அந்த ஆயில்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்க. நம்மகிட்டே தான் அப்படியே ஜர்க்கு விட்டுறாரு. என்னாச்சு டேஷி? ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரேன். இப்போ ஜங்குக் தான் அப்படி என்ன சொல்கிறது ஆண்டு பார்க்குறாரு. பிகாஸ் நம்ம டேஷி வந்து இப்போது பொண்ணு மாதிரி இல்லை, பையன் மாதிரி தான் இருக்கார். பட் என்ன சொல்கிறது, பொண்ணு கெட்டப்பில் இருக்கிற பையன் அப்படி இருக்கார். இப்போ நம்ம ஜங்குக் தான் ஆண்டு பார்க்க, என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கு. ஓ அப்படியா? நான் எப்பயுமே இப்படி தான் வியா பண்ணியிருப்பேன். எப்போயாவது தான் நான் ட்ரெஸ்ஸே வியா பண்ணுவேன். என்னது? இல்லை, ஃபுல் பாடிகான் ட்ரெஸ். ஓ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக் தான், இங்கே வந்து உட்காரு. எங்கே? இங்கே. என்னது உங்கள் மடியிலையா? வந்து உட்காருன்னு சொன்னேன். இல்லை எனக்கு. இங்கே வா, வந்து உட்காருன்னு சொன்னேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு மடி மேலே உட்கார வைக்க. ஆனால் சின்ன பிள்ளை கிடையாது, பட் எனக்கு பேபி தான். என்னது பேபியா? ஆமாம், பேபி தான். ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிக்கிறேன். பிகாஸ் டைம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஸோ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டோட மேபி இந்த வாண்டட் பை த மாஃபியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு எஃப்எஃப் நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கடா. நம்ம வந்து 900 சப்ஸும் ரீச் பண்ணிட்டோம். அதே மாதிரி கூடிய சீக்கிரம் 1K அடிச்சிட்டோன்னா பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மூவி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 1Kக்கு நான் வந்து அந்த மூவியை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேடா, டேக் கேர், லவ் யூ லாட்ஸ், டாட்டா.